இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து கிட்ஸுக்குமே வந்து டிப்ரஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ கிட்ஸுக்கு வர டிப்ரஷன் எந்த மாதிரி இருக்கும்? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ அகைன் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஹெச்டி டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் வந்து இட்ஸ் வெரி காமன். அது வந்து நீங்க ம். சில சிம்ப்டம்ஸ்லயே ஐடென்டிஃபை பண்ணி இருக்கா இல்லையான்றத நீங்க செக் பண்ணலாம். இப்போ ம். டிப்ரஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இப்போ ப்ரீ டீன்ஸ், டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெக்னாலஜியோட அசோசியேட்டா இருக்கிறதுனால, தே ம். டோன்ட் கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. ம். ஆர் வீட்ல அப்பா, அம்மா வந்து 2 பேருமே வொர்க்கிங்கா இருக்கலாம். தே ஹார்ட்லி ஹேவ் டைம் டூ பிசிக்கலி சிட் ம். அண்ட் டாக் டு தி சைல்ட். அதனாலேயே அந்த குழந்தைக்கு வந்து அந்த அப்பா, அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணது அவ்வளோ ஈஸியா வராது. ம். ஆர் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு டீனேஜ் ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. வேர் வி ஆர் ஆல்வேஸ் மோர் அப்சஸ்ட் அபவுட் அவர் பிசிக்கல் லுக்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி பிரச்சனை இருக்கிற டைமும் நம்ம ஒரு ஃபேஸ்ல இருப்போம். இட்ஸ் இட்ஸ் அபவுட் நம்ம ஃபேமிலிய தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. ம். ம். நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. நம்மளோட ஏதாவது சினிமால பார்க்குற ஐடல் நம்ம ரொம்ப பெருசா யோசிப்போம். பட் வி டோன்ட் கிவ் தட் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேஸ்லயுமே வந்து நம்மளோட அந்த ட்ரான்சிஷன் விச் இஸ் வெரி ஏஜ் ஓரியன்டட், ஹார்மோன் சேஞ்சஸ், அதை தாண்டி சொசைட்டி குடுக்குற டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ்னால அகைன் எல்லாருமே டிப்ரெஷன் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அந்தந்த ஃபேஸ்ல போற விஷயம். பட் இங்க சைல்ட் கவுன்சிலிங்ல வந்து வில் பி ஏபிள் டு சப்போர்ட் தெம் த்ரூ தட் ஜர்னி.